40 வயதுக்கு மேலுள்ள பெண்கள் இந்த 3 தவறுகள நீங்க இன்னும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க கவனிங்க. நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய பேசிக் ஹெல்த் டிப்ஸ் பத்தி இன்னைக்கு நான் சொல்றேன். இதுதான் நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். 50 வயத நெருங்கிட்டு இருக்கிறேன். நீங்க இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பா லைஃப்ல பெனிஃபிட்ஸ் அடையணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த 3 தவறுகள் என்னங்கிறத நான் கடைசியில சொல்றேன். இப்ப நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள 3 விஷயமா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு மார்னிங் ரொட்டீன். ஸோ அதில் ஃபுட் ஹேபிட்ஸ், நைட் ஸ்லீப், இந்த மாதிரி இதை 3 வகையாக பிரிச்சுக்கலாம். ஸோ மார்னிங் ரொட்டீன் வரும்போது நீங்கள் காலையில் எழுந்த உடனே வார்ம் வாட்டர் ஒரு கப் குடிச்சுக்கணும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ், வெந்தயம் ஊற வைத்த தண்ணீர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்தி ட்ரிங்க்ஸை நீங்கள் மார்னிங் எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம நார்மலி நெக் ரொட்டேஷன்ஸ், ஷோல்டர் ரொட்டேஷன்ஸ், அந்த மாதிரிப்பட்ட சில பேசிக் ரொட்டேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். பாடி எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மார்னிங் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ஹோல் டேயுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். இதில் நம்ம எப்போவுமே கிச்சனில் தான் இருந்துகிட்ருக்குறோம். ஸோ அந்த எக்ஸசைஸ் தேவையில்லை, நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ வாக்கிங் இஸ் ஆல்சோ வெரி பெஸ்ட்டு. மார்னிங் வாக்கிங் பண்ண முடியாதவங்க ஈவினிங் வாக்கிங் போய் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒன்று நல்லா ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு நம்ம வெயிட் குறைச்சிக்கலாம். ஃபுட்டு சாப்பிடாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ப்ரோட்டீன், ஃபைபர், கால்சியம், இந்த மாதிரி ரிச் ஃபுட்டெல்லாம் நம்ம சேர்த்துக்கும் போது பாடி நம்ம ஃபுல்லுமே ஸ்ட்ரென்த்தாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம், பேசிக் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்சவங்க சில ஸ்குவாட் எக்ஸசைஸ் மாதிரி நம்ம உட்காந்து எந்திரிக்கிறது மாதிரி பண்ணிக்கலாம். தென் வாக்கிங் போகணும். வாக்கிங் மஸ்ட், கண்டிப்பாக வாக்கிங் போகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சில மார்னிங் ரொட்டீன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மார்னிங் வாக்கிங் போகக்கூடியவங்க ஈவினிங் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம ஸ்க்ரீன் டைமிங், ரெண்டாவது என்னென்னா நீங்கள் ஸ்க்ரீன் டைமை நம்ம குறைச்சிக்கணும். இப்போ ஏதாவது வேணும்னா நம்ம காதில் கேட்டுக்கலாம். ஃபோன் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டே ஐக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் குறைச்சிக்கலாம். அப்புறம் மெடிடேஷன்ஸ், பூஜா, இந்த மாதிரி நம்ம பக்கத்துலேயே ஏதாவது ஆர்கனைசேஷன்ஸ் இருந்தால் அதில் அசோசியேட் ஆகி அதில் நம்மளை கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கலாம். தென் மெடிடேஷன்ஸ் மார்னிங் பண்ணணும். ஸோ நம்ம என்னென்னா மைண்டும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நமக்கு உடலும் ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ இப்போ நமக்கான டைம் நம்ம கண்டிப்பாக ஒதுக்கி கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஸோ நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கலைன்னா நம்ம வேற யாரும் பார்த்துக்க முடியாது. ஸோ இவ்வளோ காலம் நம்ம ஃபேமிலிக்காக ஓடிருப்போம். ஸோ இந்த டைமில் நம்ம நமக்கான கேரை கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம நல்லா இருக்கும்போது தான் வி கேன் லுக் ஆஃப்டர் த ஃபேமிலி. அது ஒரு பேசிக் விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விஷயங்களும் நம்மளோட தனிப்பட்ட இது சொல்லிட்டு இந்த அட்லீஸ்ட் இந்த ஏஜ்லையாவது நம்ம கவனிச்சுக்கணும். பிகாஸ் 40+ லேடிஸ்க்கும் ப்ரீ மெனோபாஸ் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிடும். ஈவன் 50+ உள்ளவங்களுக்கு போஸ்ட் மெனோபாஸ் ஸ்டேஜ் ஆகிடும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகி மெனோபாஸ் ஆகிடும். ஸோ இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, அளவுக்கு அதிகமான கோபம், எரிச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு வரும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே நம்ம மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக டெஃபினட்டாக நம்ம இந்த சில பேசிக் எக்ஸசைஸ், மெடிடேஷன்ஸு கண்டிப்பாக மார்னிங் மெடிடேஷன் பண்ணணும். மார்னிங் ஆர் ஈவினிங் எந்த டைம் கிடைக்கும் மனசை ஒன்றும் இல்லை உள்ளேயும் வெளியும் போக மூச்சு கற்று கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய சில பயிற்சிகள் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் சில ஹேபிட்ஸ் நமக்காக நம்ம கண்டிப்பாக அடாப்ட் பண்ணியே ஆகணும். ஸோ ஒரு 21 டேஸ் இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஏர்லி மார்னிங் பயன்படுத்திக்கோங்க. ஏர்லி மார்னிங் வாழ்க்கையில் நிறைய மிராக்கிள்ஸ் உண்டு பண்ணும். ஸோ நீங்கள் மார்னிங் பண்ணும்போது டே பூராவே பீஸ்ஃபுல்லாகவும் பிரிஸ்காகவும் இந்த ஹார்மோன்ஸோட இது எல்லாமே பேலன்ஸ்டாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால இதனால நிறைய இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணி பயனடைஞ்சிருக்கேன். ஸோ தட் நீங்களும் இது மாதிரி பண்ணுங்க. ஸோ வி கேன் மெயின்டைன் த பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் ஆகாமலும் மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் ட்ரிங்கிங் வாட்டர் ரொம்ப முக்கியம். அதுவுமே டெய்லி நம்ம 2 to 3 லிட்டர்ஸ் வாட்டர்ஸ் நல்லா குடிச்சுக்கணும்.
அண்ட் வந்து ஏர்லி ஸ்லீப் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர்லி ஸ்லீப் வந்து என்னன்னா, நம்ம வந்து எர்லியரா அட்லீஸ்ட் ஒரு 10க்கு தூங்கணும்னா, ஏர்லி மார்னிங் 5:00 வேக்கப் பண்ணிக்கலாம். பிகாஸ் 5:00 வந்து நம்ம எந்திரிக்கிறது நம்மளுடைய டெய்லி எல்லா டே த ஹோல் டே ஆக்டிவா இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களுமே நம்ம இந்த 5:00 வந்து பண்றதுல வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும். ஏர்லி ஸ்லீப் அது நம்மளாவே நம்ம அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். குழந்தைங்க இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க ஹையர் ஸ்டடீஸ் முடிக்கிற ஸ்டேஜில் இருப்பாங்க. மேரேஜுக்கு ரெடியாக இருப்பாங்க. மேரேஜ் முடிஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் 40+50+ லேடிஸ் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கவனிச்சுக்கணும். பிகாஸ் நம்ம பாடி வந்து சில அறிகுறிகள் சில சிம்டம்ஸை கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிடக்கூடாது. ஸோ தட் வந்து நம்ம பாடி கொடுக்குற அறிகுறிகளை கவனிச்சாதான் நாம வந்து நம்மளை வந்து கேர் எடுத்துக்க முடியும். ஸோ அது எப்போவுமே வந்து நம்ம இக்னோர் பண்ணவே கூடாது. ஸோ இக்னோர் பண்ணால் அது வந்து வேற பாதிப்புகளை நம்ம உடம்புல உண்டு பண்ணும். ஸோ இப்போ லாஸ்ட்ல வந்து என்னன்னா நம்ம வந்து என்ன 3 தவறுகள் பண்ணக்கூடாதுங்கிறது இனி இப்போ பார்ப்போம். இதில் வந்து நம்ம 3 தவறுகள் பண்ணக்கூடாதது என்னதுன்னா, வெயிட் அதிகமாக இருக்குது, நம்ம சாப்பிட பசிக்கலை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடாமலே வந்து டயட்லே அப்படியே இருக்கக்கூடாது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, ஆரோக்கியமான சாப்பாடுகள், பேலன்ஸ்டு ஃபுட்டு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு எல்லாமே நம்ம கலந்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிடும்போது ஸோ வந்து நம்ம பாடிக்கு வந்து எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்கும். ஸோ ப்ரோட்டீன், மினரல், ஃபைபர் ரிச் இதெல்லாம் கிடைக்கும்போது நம்ம மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ மசில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெஜ்ஜு சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க அதுக்கு பேலன்ஸ்டாக ஒவ்வொரு மீல்லையும் ப்ரோட்டீன் இருக்கிறது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த பேலன்ஸ் மீல்ஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்காக பண்ணுறது. ஸோ நல்லா சாப்பிட்டு நம்ம நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக ஃபுட்டு சாப்பிட்டுமே நம்ம வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம், ரிடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்னன்னா ஸ்லீப் ஒரு விஷயம் இருக்கு. ஸ்லீப் வந்து விஷயம் என்ன பண்ணுன்னா நம்ம வந்து சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எந்திரிக்கணும். பிகாஸ் வந்து இந்த சீக்கிரமா அப்பதான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லா பாடியில் உள்ள ஹார்மோன்ஸும் நமக்கு ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஏர்லி ஸ்லீப்பும் முக்கியம், ஏர்லி வேக்கப்பும் முக்கியம். அண்ட் வந்து அது நம்ம பண்றதில்ல. ஸோ அந்த மாதிரி இது 2வது தவறு. 3வது என்னன்னா, நாம வந்து டே பூரா ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். அதிலே எனக்கு எக்ஸர்சைஸ் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எந்த எக்ஸர்சைஸும் பண்ணாம இருக்கிறோம். அதுதான். அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம பாடியில இருக்கக்கூடிய நெக்கு, ஷோல்டர், ஆர்ம் இருக்கிறது, மூட்டு எல்லா ஜாயிண்ட்ஸ் உடம்புல எங்கெங்க ஜாயிண்ட்ஸ் இருக்கோ ஹேண்ட்ஸு எல்லா ஜாயிண்ட்ஸுமே நம்ம ப்ராப்பரா எவ்ரிடே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கணும். ஸோ ப்ராப்பர் ரொட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து எல்லா ஜாயிண்ட்ஸ்க்கும் ரொம்ப நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஜிம் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணி எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல் த ஜாயிண்ட்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு முடிஞ்சா சில உட்காந்து இந்த மாதிரி முடிய மூட்டு வரைக்கும் சில ஸ்குவாட்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம உடல் நலத்துக்கு ஏத்தாப்புல. அப்புறமா வந்து வாக்கிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எய்தர் மார்னிங் ஆர் ஈவினிங் நம்ம டைம்க்கு ஏற்றாப்புல 30 மினிட்ஸ். பெட்டர் ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறவங்க 30 மினிட்ஸ் ஒரு ஃப்ரீ வாக் போங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நேச்சரை வந்து பார்த்துட்டே நம்ம போகும்போது வந்து நம்மளோட நமக்கும் இது ஒரு ரிலாக்ஸேஷன் வெளியே இருக்கும். நேச்சுரல் ஏரை ப்ரீத் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து வாக்கிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பண்ணக்கூடிய 3 தவறுகள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறோம், எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ணுறோம், ஸ்லீப்பை வந்து ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ 6 to 8 hours ஸ்லீப் இஸ் ஆல்சோ எசென்ஷியல். இந்த 3 விஷயங்களும் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள். இந்த 3ஐயும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா 40+50+ லேடிஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உடம்புல உள்ள ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணி ஹாப்பியான லைஃப் நம்ம லீட் பண்ணலாம். நம்ம ஃபேமிலியும் நம்ம ஹாப்பியாக வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப இது இம்பார்ட்டன்ட். நாம ஹாப்பியாக இருந்தால் தான் ஃபேமிலியும் ஹாப்பியாக, நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் ஹாப்பியாக இருக்கும், ஹாப்பியாக இருந்தால் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். அப்புறமா நம்மளுடைய வந்து யூனிவர்ஸ் ஆஃப் ஜெயா சேனலில் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க சேனலை. ஸோ தட் வந்து எனக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். ஐ கேன் புட் மோர் வீடியோஸ். அண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலில் வந்து நிறைய பேலன்ஸ் லஞ்ச் பிளேட் வந்து போட்டிருக்கிறேன். ரைஸ் போர்ஷன் கம்மியாக வச்சு மற்ற எல்லாமே வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் இருக்கக்கூடிய நிறைய லஞ்ச் பிளேட்ஸ் தான் நான் மெயின்லி ஹெல்த்தி தான் ஃபுட் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதை பண்ணிக்கோங்க. மெடிடேஷனில் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 5:15, சம்டைம்ஸ் 5:30, 5:15, 8:30 லைவ் வருவேன். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட லைவ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ லைவ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க.
அண்ட் வந்து இந்த ஃபுட்டு எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.